வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவியுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். தோழியா என் காதலியா, அத்தியாயம் 16. ஓம் தத் புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ நந்தி பிரஜோதயாத். நடுவீட்டில் அமர்ந்து தன் கண்ணீரென்ற குரலால் மந்திரங்களை உச்சரித்தபடி ஐயர் ஹோமம் வளர்த்தி கொண்டிருக்க குடும்ப உறுப்பினர்கள் பயபக்தியுடன் சுற்றிலும் அமர்ந்திருந்தனர். 3 திருமணங்கள் ஒரே நேரத்தில் நடக்க இருப்பதால் எந்த தடங்களும் இல்லாமல் நன்முறையில் திருமணம் நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்களது குலதெய்வத்தை வேண்டி நடத்தப்படும் யாகம் அது. தவிப்புடன் அமர்ந்திருந்த ஆராதியாவின் கண்கள் அபிருத்ரனின் வரவைத்தான் எதிர்நோக்கி காத்திருந்தன. முக்கியமான மீட்டிங். தவிர்க்க முடியாத காரணத்தினால் அபிருத்ரன் கிளம்பி அலுவலகம் சென்றிருந்தான். மீட்டிங் முடிந்தவுடன் பூஜையில் வந்து கலந்து கொள்வதாக அவன் கூறி சென்றிருக்க அவனை எதிர்பார்த்து வாசலை நோக்கியிருந்தாள் தியா. இந்த 3 கலச செம்பை எடுத்துட்டு போய் பூஜை அறையில் வைத்துட்டு வாங்கோ. ஐயர் கூற பூரணி எழுந்து சென்று அந்த குடத்தை தூக்க போனார். சித்த இருங்கோமா, உங்க குலதெய்வம் கன்னி தெய்வமோ நோ, இது அவளுக்கு பண்ற பூஜை. கல்யாணமாகாத கன்னி பெண்கள் தான் இந்த குடங்களை தொட்டு தூக்கி பூஜை அறையில் வைக்கணும். உங்க 3 பெண்களையும் வரச் சொல்லுங்க. ஐயர் கூற பூரணி திரும்பி மிருதுலா, உதயா மற்றும் ஆராதியாவை அழைத்தார். அவ்வளவுதான். ஆராதியாவின் மனம் தடதடக்க ஆரம்பித்தது. இதயம் துடிக்கும் சத்தம் தன் காதுகளில் விழ அதிர்ச்சியுடன் அமர்ந்திருந்தாள். ஐயர் சொன்னதை செய்வதற்காக உதயாவும் மிருதுலாவும் எழ அப்படியே அமர்ந்திருந்த ஆராதியாவை இருவரும் கேள்வியுடன் நோக்கினர். தியா, எழுந்திருச்சு போமா. ஈஸ்வரி அவளை உலுக்க மனம் பதற அவரை நோக்கியவள், அம்மா ப்ளீஸ்மா, அந்த குடத்தை நீங்க கொண்டு போய் வைங்க கெஞ்சினாள். அம்மா, கன்னி தெய்வத்துக்கு அபிஷேகம் பண்ண போற புனித நீர் உள்ளே இருக்குது. கன்னி பெண்கள் தான் இந்த குடங்களை தொட்டு தூக்கணும். இல்லைனா அம்பாளோட சாபத்துக்கு குடும்பமே ஆளாக நேரிடும். ஐயர் தெளிவாக உரைக்க தியாவின் மனம் கன்னிப்பெண் என்ற வார்த்தையில் சிக்கி சின்னாபின்னமாக ஆரம்பித்தது. தனக்கும் அபிக்குமான அந்தரங்கம் அனைவருக்கும் தெரிய வந்து விடுமோ என்ற பயத்தில் அவளது முகம் வெளிரியது. தியா, ஐயர் சொல்றதை கேட்டல்ல, எழுந்திருச்சு போ. நீ வீட்டுக்கு விளக்கும் இல்லல்ல, அப்புறம் என்ன தயக்கம்? கேட்கும்போதே ஈஸ்வரியின் குரல் தேய்ந்து மறைந்தது. மகளின் பயந்த முகம் அவரது நெஞ்சை பதறச் செய்தது. மகள் அந்த குடத்தை தொடமாட்டேன் என்கிறாள் என்றால் என்ன காரணம்? நினைவே அவரை கலங்கச் செய்தது. தியா, உயிரை கையில் பிடித்து கொண்டு அவர் அவளை அழைக்க தலை குனிந்து அமர்ந்திருந்தவளின் விழிகளிலிருந்து கண்ணீர் பெருகியதை தவிர வேறு எந்த ஒரு பதிலும் இல்லை. ஈஸ்வரியின் மனம் சுக்கு நூறாய் உடைந்தது. பெருங்குரல் எடுத்து கத்தத் தொடங்கியவரை அருகில் அமர்ந்திருந்த பூரணியும் ரேணுகாவும் கையை பிடித்து அழுத்தி கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தனர். தங்களது முகத்தையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்த ஐயரை கண்களால் சுட்டிக்காட்டிய ரேணுகா அமைதியாக இருக்கும்படி கண்களை மூடி திறந்தார். சுற்றியிருந்த சூழ்நிலை அவரது வாயை கட்டி போட தன் உணர்வுகளை வெகு சிரமப்பட்டு கட்டுப்படுத்த போராடினார். ரவீந்தரின் நிலையோ சொல்லவே வேண்டியதில்லை. உணர்வுகளை தாங்க முடியாமல் அவரது கண்கள் கலங்கி சிவந்திருந்தன. சட்டென்று தெளிந்தது தாத்தாதான். அம்மா மிருதுலா, நீயே 2 கலசத்தையும் பூஜை அறையில் கொண்டு போய் வைமா. தியாக்கு ஏதோ வர முடியாத சூழ்நிலை போல அவர் கூற மிருதுலாவும் உதயாவும் கலசங்களை எடுத்துச் சென்றனர். ஒரு வழியாக பூஜை முடிய ஐயர் கிளம்பி சென்றார். வீடே நிசப்தத்தில் ஆழ்ந்திருந்தது. யாரையும் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் கழிவிறக்கம் கொள்ள தன்னறைக்கு செல்வதற்காக மாடிப்படியில் கால் வைத்தாள் ஆராதியா. அவ்வளவுதான். ஈஸ்வரிக்கு எங்கிருந்துதான் அவ்வளவு கோபம் வந்ததோ? வேகமாக அவளின் கையை பிடித்து தடுத்தவர் அவள் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அறைந்தார். அம்மா. கன்னத்தை பிடித்து கொண்டு தன் தாயை நிமிர்ந்து பார்த்தவளின் கண்களில் கண்ணீர் பெருகியது. சி, என்னை அப்படி கூப்பிடாதேடி. நீ அந்த கலசத்தை தொடாததற்கு காரணம் என்ன? அவரது கேள்வி ஈட்டியின் முனை போன்று கூர்மையாய் வந்தது. சொல்லுடி. என் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு இந்த கேள்வியை கேட்கிறேன். வேறு ஏதாவது காரணம் இருக்குமோங்கிற நப்பாசையில கேட்கிறேன். தயவு செய்து பதில் சொல்லுடி. தாயின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிந்து அழுதவளின் நிலையே அவருக்கு தெல்ல தெளிவாக பதிலை எடுத்துரைக்க அவர் ஓய்ந்து போனார். ஐயோ, நான் தோற்று போயிட்டேன். ஒரு அம்மாவா நான் தோற்று போயிட்டேன். என்னுடைய வளர்ப்பில் எந்த இடத்துல நான் சறுக்கினேன்னு தெரியலையே. அவர் புலம்பியபடி அழ ஆரம்பிக்க, அம்மா, உங்க மேலே எந்த தப்பும் இல்லைம்மா. எல்லா தப்பும் என் மேலதான். சி, வாயை மூடு. என்னை அம்மான்னு கூப்பிடுற உரிமையை நீ இழந்துட்ட. நம்ம குடும்பமானத்தை இப்படி குழி தோண்டி புதைச்சிட்டு வந்து நிற்கிறியேடி.
யார் முகத்தையும் ஏறெடுத்து பார்க்க முடியாத அவமானத்தை எனக்கு தேடி கொடுத்துட்டியே. இனி ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது. வெளியே போ. அம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடந்ததுன்னு விசாரிக்கலாம். தங்கையின் நிலை விக்ரமுக்கு பரிதாபத்தை வரவழைக்க தாயை சமாதானப்படுத்த பார்த்தான். நீ இதுல குறுக்கிடாதே, இது எனக்கும் அவளுக்குமான பிரச்சனை. அவனிடமும் அவர் எரிந்து விழ, ஈஸ்வரி, ருத்ரமூர்த்தி குறுக்கிட்டார். அப்பா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இவள் செயலுக்கு நியாயம் கற்பிக்கலாம்னு நினைக்காதீங்க. நான் பார்த்து பார்த்து வளர்த்த என் செல்ல மகளா இப்படிங்கிற ஏமாற்றத்தை என்னால் தாங்க முடியல. ஏண்டி இப்படி பண்ணின? என்னுடைய வளர்ப்பை பொய்யாக்கிட்டேயேடி. ஆத்திரத்துடன் குமுறியவர் மீண்டும் ஒரு அறை விட்டார். தள்ளாடி விழப்போனவளை ஒரு வலிய கரம் இறுக்கி பிடித்து தன்னோடு சேர்த்து அணைத்தது. நிமிர்ந்து பார்த்தவள் அங்கு அபிருத்ரன் நிற்கவும் அவளது அழுகை வெடித்து சிதறியது. அபி. தோளில் சாய்ந்து அழுதவளின் முதுகை ஆறுதலாக தட்டி கொடுத்தவன், அழாதேடா, நான் வந்துட்டேன்ல, இனி நான் பார்த்துக்கிறேன். அவளது காதோரம் மென்மையாக கூறியபடி சமாதானப்படுத்தினான். அபி, வந்துட்டியாடா? இவ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்கிறான்னு தெரியுமா? நம்ம குடும்ப கௌரவம் என்ன, பாரம்பரியம் என்ன, அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம ஈஸ்வரி அவர் பாட்டுக்கு பேசிக்கொண்டே செல்ல அபி தடுத்தான். அத்தை, தியா மேலே எந்த தப்பும் இல்லை, எல்லாம் என்னாலதான். அவள் மேலே எந்த தப்பும் இல்லையா? அபி, அவ என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கிறான்னு தெரிஞ்சுட்டு பேசு. எப்பவும் போல அவளுடைய தப்புக்கு சப்போர்ட் பண்ணாதே. அவனுக்கு விஷயம் தெரியவில்லை என்றே அவர் நினைத்தார். பேபி, போதும், அழுகையை நிறுத்து. சிறு கண்டிப்புடன் தியாவை விலக்கி நிறுத்தியவன் ஈஸ்வரியின் முன் சென்று நின்றான். எல்லா விஷயத்தையும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறேன் அத்தேன். தியாவுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் தான். அவனால் அவர் முகத்தை பார்க்க முடியவில்லை என்றாலும் குரல் அழுத்தமாக வந்தது. அபி. அனைவரது நிலைக்குத்திய பார்வையும் அதிர்ச்சியுடன் அபிருத்ரனை நோக்கியது. ஈஸ்வரி அங்கிருந்த சோபாவில் தொப்பென்று அமர்ந்தார். சகாதேவன் ஆத்திரத்துடன் அவனை ஓங்கி அறைந்தார். என்ன காரியம்டா பண்ணி வச்சிருக்க? நம்ம குடும்பத்து பொண்ணை அவனது சட்டையை பிடித்து உலுக்கியவருக்கு அதற்கு மேல் பேச நான் எழவில்லை. தோளுக்கு மேல் வளர்ந்த மகனிடம் பேசும் விஷயமா இது? அப்பா, நான் அவளை காதலிக்கிறேன்பா. அபிருத்ரனின் குரல் கரகரத்தது. அதுக்காக? சுட்டெரிக்கும் பார்வையை அவனை நோக்கி வீசியவர் ரவீந்திரனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டார். மாப்பிள்ளை, என் மகன் பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்கிறதுன்னு எனக்கு தெரியல. வருத்தப்படாதீங்க சகாதேவன். அப்படி பார்த்தால் என் மகன் மேலேயும் தப்பு இருக்குது தானே. நான் எப்படி மன்னிப்பு கேட்கிறது? அவரது கூப்பிய கையை பிடித்து இறக்கியவர் அபியிடம் திரும்பினார். அபி, நீ தியாவை காதலிக்கிறதா சொல்ற? சித்தார்த் அவங்க 2 பேரும் ஒருத்தரையொருத்தர் விரும்புறதா சொல்றான். அவங்க குடும்பம் வந்து பெண் கேட்டதுக்கு தியா சம்மதம் சொல்லிட்டா. இங்கே என்னதான் நடக்குது? எனக்கு தெளிவான பதில் வேணும். அவர் கேட்ட கேள்விதான் அங்கிருந்த அனைவரது முகத்திலும் இருந்தது. ஒரு அழுத்தத்துடன் நிமிர்ந்து அவரை நோக்கியவன், மாமா, சித்தார்த் முடிந்து போன அத்தியாயம். இதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். என்னதான் நம்ம குடும்பமாக இருந்தாலும் இது எங்களுடைய பர்சனல். எங்களுடைய அந்தரங்கத்தை இதுக்கு மேலே வெளிச்சம் போட்டு காண்பிக்க நான் விரும்பல. தயவு செய்து இதுக்கு மேலே யாரும் எந்த கேள்வியும் கேட்காதீங்க. அவனது குரலில் இருந்த பிடிவாதம் ரவீந்திரரை மேலே பேச விடவில்லை. பெத்தவங்களுக்கு கேள்வி கேட்கிற உரிமையில்லைன்னு சொல்ல வர்றியா? சகாதேவன் கோபமாக குறுக்கே புகுந்தார். சகாதேவா, கொஞ்சம் பொறுமையாயிரு. அபி சொல்றதையும் நாம யோசிக்கணும். ஒரு சில விஷயங்கள் அவங்களுடைய தனிப்பட்ட உணர்ச்சிகளை பொறுத்தது. அதுக்காக அவங்க செய்தது சரின்னு நான் வாதாடல. இதுல இன்னொரு பக்கத்தையும் நாம் ஆராயணும். நிறைய விஷயங்களை அந்த சூழ்நிலையும் மனுஷங்களோட உணர்வுகளும் தான் தீர்மானிக்குது. நான் என்ன சொல்ல வர்றேன்னு உங்க எல்லோருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். அபி தியா விஷயத்தை இத்தோடு விட்டுடலாம். இதுக்கு மேல இதை தோண்டி துருவறது அவங்க பெட்ரூமை எட்டி பார்க்கிறதுக்கு சமம். அனைத்தையும் கடந்து வந்த பெரியவர் அல்லவா? இரு பக்கத்தையும் யோசித்து அவர் பேசினார். அவரது வார்த்தைகள் அனைவரையும் யோசிக்க வைத்தது. அவனது அம்மா பூரணிக்கு வருத்தம் இருந்தாலும் மகனின் நிலைமையை புரிந்து கொள்ள முயற்சி செய்தார். எல்லாம் சரி, சித்தார்த் ஃபேமிலியில இருந்து வந்த சம்பந்தத்துக்கு இப்போ என்ன பதில் சொல்றது? அவங்க இப்போ முகூர்த்த புடவை எடுக்கிற நிலைமையில வந்து நிற்கிறாங்க. பாட்டி சுந்தராம்பாள் வினவ அனைவரது பார்வையும் அபிருத்ரனின் மேல் பாய்ந்தது. அவனோ தனக்கும் இதற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்பதை போல் அழுத்தத்துடன் ஆராதியாவை பார்த்தபடி நின்றிருந்தான். அவளும் அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். தான் வாயை திறக்காமல் திருமண விஷயத்தை பற்றி அபி யோசிக்க மாட்டான் என்பது புரிய, அபி மேல இருந்த கோபத்துல தான் சித்தார்த்துடைய சம்பந்தத்துக்கு ஓகே சொன்னேன். எப்படி இருந்தாலும் அபி இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டான்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு.
எதுவாயிருந்தாலும் அவனே ஆரம்பிக்கட்டும்ங்கிற சின்ன ஈகோ. இப்போ நிலைமையே தலைகீழா மாறிப்போச்சு. ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, அபியை தவிர என்னால் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. மெதுவாக ஆரம்பித்தவள் உறுதியுடன் முடித்தாள். அவளுடைய உறுதியும் காதலும் அபிருத்ரனுக்கு தெரியவில்லை. தற்போது ஏற்பட்டிருக்கும் சூழ்நிலைக்காகவும் குடும்பத்தினருக்காகவும் மட்டுமே இந்த திருமணத்திற்கு ஒத்துக்கொள்கிறாள் என்று அவன் நினைத்தான். அவனது முகமும் அவனது மனதை போல் இரும்பாய் இறுகியது. அப்புறமென்ன, 3 கல்யாணத்தையும் ஒரே மேடையில் நடத்துகிற ஏற்பாட்டை கவனிப்போம். சித்தார்த் குடும்பத்துக்கிட்ட தாத்தா ஆரம்பிக்கும் போதே, சித்தார்த் ஃபேமிலியை பற்றின கவலை உங்கள் யாருக்கும் வேண்டாம் தாத்தா, அவங்களை நான் சமாளிச்சுக்கிறேன், அபி குறுக்கிட்டான். இல்ல அபி, அது மரியாதையா இருக்காது. நீ, உன் அப்பா, ஜெகன், அப்புறம் மாப்பிள்ளை 4 பேரும் சேர்ந்து போய் பேசுங்க. நீ தனியா போக வேண்டாம், தாத்தா உறுதியாய் கூறிவிட அவனாலும் மறுக்க முடியவில்லை. அனைவருக்கும் அதுவே சரியென்று பட்டது. புயலடித்த பின் ஏற்படும் அமைதி அங்கு நிலவியது. இதுவரை எதுவும் பேசாமல் நடந்ததை மட்டும் கவனித்து கொண்டிருந்த தன் தாயிடம் சென்று நின்றான் அபிருத்ரன். அம்மா, உங்களுக்கு என் மேல கோபம் இல்லையே? அவன் வினவவும் நிமிர்ந்து பார்த்து புன்னகைத்தவர், சிறு வருத்தம் இருக்கிறது உண்மைதான். ஆனால் எனக்கு என் மகனை பற்றி தெரியும். அவன் தவறு செய்ய மாட்டான். அப்படியே செய்தாலும் அதை சரி பண்ணத்தான் பார்ப்பான். ஓடி ஒளிய மாட்டான். உன் தாத்தா சொன்ன மாதிரி அவங்கவங்க நிலையில நின்று பார்த்தால்தான் அந்த சூழ்நிலைகளோட கனம் தெரியும். உன் நிலைமையை நான் புரிந்திக்க முயற்சி செய்கிறேன் கண்ணா. ஆனால் நீ செய்தது சரின்னு நான் சொல்ல மாட்டேன். நீ பண்ணினது தவறு, ரொம்ப பெரிய தவறு. மனதில் சிறு வருத்தம் இருந்தாலும் மிக அழகாக மகனது எண்ணங்களை புரிந்து கொண்டார் அந்த பாசமான அன்னை. அவரது வார்த்தைகள் அப்படியொரு நிறைவை அபிருத்ரனுக்கு கொடுத்தது. தேங்க்ஸ்மா, தேங்க்யூ சோ மச். அவரை அணைத்து நன்றி சொன்னவன் அடுத்து நேரே தனது அத்தையிடம் சென்றான். சோபாவில் அமர்ந்திருந்தவனின் முன் கீழே மண்டியிட்டு அமர்ந்தவன் அவரது கைகளை பற்றி கொண்டான். அத்தை. ஏக்கமாய் முகம் பார்த்து தன்னை அழைக்கும் அந்த வளர்ந்த குழந்தையின் மேல் கோபத்தை காட்ட அவரால் முடியவில்லை. என்ன இருந்தாலும் குழந்தையிலிருந்து ஆசையுடன் தூக்கி வளர்த்த அவரது செல்ல மகனல்லவா அவன். அவரால் அவனிடம் வெறுப்பை காட்ட முடியவில்லை. அபிகண்ணா, காதலிக்கிறது தப்பில்ல. அதுவும் அவள் உன்னுடைய அத்தை பெண். இன்னும் சொல்ல போனால் நீங்க 2 பேரும் வாழ்க்கையில இணையணுங்கிறது எங்களுடைய விருப்பமும் கூட. ஆனால் அதற்கு மேல் பேச முடியாமல் வார்த்தைகளை நிறுத்தியவர் தவிப்புடன் அவன் முகம் நோக்கினார். என்ன இருந்தாலும் பெண் பிள்ளையை பெற்ற தாயல்லவா. நடந்த நிகழ்வு அவர் மனதை கலக்கியது. எளிதாக அதிலிருந்து மீண்டு வர அவரால் முடியவில்லை. அத்தை, நடந்த விஷயங்களை சரின்னு நான் சொல்ல வரலை. அதையெல்லாம் விடுங்க. உங்களுடைய செல்ல பையன் நான். சின்ன வயசுலேருந்து நான் என்ன தவறு செய்தாலும் தாத்தாவுடைய கண்டிப்பிலிருந்து என்னை காப்பாற்றுற என்னுடைய செல்ல அத்தை இப்போ என்னை மன்னிச்சு ஏற்றுக்க கூடாதா? மன்னிப்பை வேண்டி நிற்கும் அவனை கண்டு அவர் மனம் பாகாய் உருகிற்று. உன்மேல கோபப்பட இந்த அத்தையால முடியுமா கண்ணா? சின்ன வருத்தம்தான். சரி, அதையெல்லாம் விடு. இப்போ எனக்கு ஒரு விஷயம் தெரிந்தாகணும். பெண்ணை பெற்ற அம்மாவா உன்கிட்ட இதை கேட்கிறேன். கனடாவில் என்னதான் நடந்துச்சு? இவ்வளவு காலம் எங்களுக்குள்ள நட்பு தான் இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ இப்போ தியாவை காதலிக்கிறதா சொல்ற. சித்தார்த்தோட கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்ன தியா இப்போ உன்னை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றா. இங்கே என்னதான் நடக்குது அபி? சந்தர்ப்பவசத்தால் தப்பு பண்ணிட்டு இப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கலையே? எங்கே இருவரின் மனதிலும் காதல் இல்லையோ, சந்தர்ப்பவசத்தால் திருமண பந்தத்தில் இணைய வேண்டியிருக்கிறதோ என்ற பயம் அவருக்கு. அத்தை, உங்க மனசுல இருக்கிற குழப்பத்தை என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு உறுதியா சொல்றேன். தியா என்னுடைய உயிர். அவள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கையே இல்லை. என்னை நம்பி நீங்க அவளை என்கிட்ட கொடுக்கலாம். மனதில் அவள் மேல் கோபம் இருந்தாலும் அவன் பேசிய வார்த்தைகள் 100க்கு 100 உண்மை. கனடாவில் நடந்த நிகழ்வுகளை அவனால் அத்தையிடம் கூற முடியவில்லை. அவரிடம் மட்டுமல்ல, வேறு யாரிடமும் அவனால் அதை கூற முடியாதுதான். சித்தார்த்தும் ஆராதியாவும் காதலித்த விஷயத்தை கூறினால் அவர்கள் பிரிந்ததற்கான காரணத்தையும் கூற வேண்டியிருக்கும். அந்த காரணம் அவர்களுக்கு இடையே நடந்த கூடல் என்பதும் தெரிய வரும். இப்பொழுதே அது அனைவருக்கும் தெரிந்திருந்தாலும் மேலும் மேலும் தங்களது அந்தரங்கத்தை வெளிச்சம் போட்டு காட்ட அபிருத்ரன் விரும்பவில்லை. ஆராதியாவிற்கும் அதே எண்ணம்தான். அவளுடைய விருப்பம் இல்லாமல்தான் அபி அவளுடன் கலந்தான் என்ற உண்மையை குடும்பத்தினர் அறிய அவள் விரும்பவில்லை. அவர்களது முன்னிலையில் அபியின் மதிப்பு குறைவதை அவளது காதல் மனம் ஏற்றுக்கொள்ள மறுத்தது. இனி எப்படி கேட்டாலும் நடந்ததை அபி கூறமாட்டான் என்பது ஈஸ்வரிக்கு தெரிந்து போனது. எது எப்படியோ அவனது பதில் அவரது மனதிற்கு நிறைவை தந்தது. திரும்பி தனது மகளை பார்த்தவர் 2 கைகளையும் விரித்து கண்களால் அவளை அழைத்தார்.
அவ்வளவுதான். தாயை தேடும் கன்றாய் அம்மா என்ற கதறலுடன் ஓடி வந்து அன்னையை கட்டிக்கொண்டாள் ஆராதியா. அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க. தேம்பலுடன் மன்னிப்பே வேண்டியவளின் முதுகை ஆறுதலாய் நீவி விட்டவர், அழாதேடா தியா, நடந்ததையெல்லாம் விடு. இனி நடக்கப் போறதை சந்தோஷமா எதிர்கொள்வோம். நீயும் அபியும் சந்தோஷமா வாழ்ந்தால் அதுவே எங்களுக்கு போதும். மகளின் கண்ணீர் தாயின் மனதிலிருந்த கோபத்தை விரட்டியது. சரி சரி, அழுததெல்லாம் போதும். இனி கல்யாண வேலைகளை கவனிப்போம். நம்ம வீட்டு வாரிசுகளோட கல்யாணம், அதுவும் ஒரே மேடையில. எந்த குறையும் இல்லாம ஜாம் ஜாம்னு நடத்தணும். சுந்தராம்பாள் பாட்டி கவனத்தை திசை திருப்ப அங்கு அந்த சூழ்நிலையின் இறுக்கம் தளர்ந்து மெல்ல மெல்ல இதம் பரவியது. தொடரும்.